ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி மம்மி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பலாப்பழம் அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பலாப்பழம் அடை செய்கிறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான மெத்தட் வச்சு இன்றைக்கி நம்ம பலாப்பழம் அடை செய்வோம். வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பலாப்பழம் அடை செய்கிறதுக்காக வெல்லத்தை நம்ம கரைச்சிப்போம். அதுக்கு நம்ம இப்போ 1.5 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்த பிறகு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் கரையிறதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம். இந்த வெல்லத்துக்கு பாகு எதுவும் தேவையில்லை, லேசாக கரைஞ்சாலே போதும். ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம பாகு எதுவுமே தேவையில்லை, கரைஞ்சாலே போதும். இப்போ நம்ம கரைச்சாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம பலாப்பழத்தை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 40 பலாப்பழம் எடுத்திருக்கேன். உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த பலாப்பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த அடை உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துப்போம். நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் பேட்சையும் அதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பழத்தையும் அரைச்சாச்சு. அரைச்ச பிறகு எனக்கு 2.5 கப் பலாப்பழம் பியூரி கிடச்சிருக்கு. இதை நான் மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ணி தான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. 1 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சு வச்ச அந்த வெல்லத்தை ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் அந்த வெல்லத்தில் ஏதாவது தூசி இல்லாட்டி ஏதாவது கல் இருந்துச்சுன்னா அந்த ஜல்லடையில் வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு டஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டிரெக்டாகவே சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்த பிறகு இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் உங்கள் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ நம்ம அரிசி மாவு சேர்த்துப்போம். 2 கப் அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு அரிசி மாவு தான் சேர்க்கணுன்னு இல்லை, கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்தவித கட்டியும் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரவை சேர்த்துப்போம். 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா உங்கள் கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இன்னமும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு லிக்விடாக இருக்கவே கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. ஸோ இன்னமும் கொஞ்சம் திக்காகணும். அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணணுன்னா மேலே கொஞ்சம் நெய் தடவி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மேலே காயாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம நெய் அப்ளை பண்ணி விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. இன்னமும் கொஞ்சம் திக்காகிறதுக்காக இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா வாழை இலையை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க வாழை இலையை. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள் நல்லாவே திக்காகிடுச்சு. இருந்ததை விட இப்போ நல்லாவே திக்காகிருக்கு. இப்போ இந்த ஃபில்லிங்கை நம்ம வாழை இலையில் வச்சு ஃபோல்ட் பண்ணி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். உங்களுக்கு இந்த அடை மிக்ஸ் ரொம்ப லூஸாக லிக்விடாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னமும் கொஞ்சம் ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பலாப்பழ மிக்ஸை வாழை இலையில் வச்சு மடித்து வச்சுருவோம். ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க.
ரொம்ப நிறைய ப்ளேஸ் பண்ணிடாதீங்க, வேக ரொம்ப லேட் ஆகும், சம்டைம்ஸ் வேகாமல் கூட போகும். அதனால் கொஞ்சம் தின் லேயராக வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் சரிசமமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு இந்த மாதிரி ஒரே லெவலில் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு நார் வச்சு கட்டணும்னு தேவையில்லை, இந்த மாதிரி சும்மா ஃபோல்ட் பண்ணி வச்சாலே போதும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்றனால டக்குன்னு ஈஸியாக நம்மளால் செஞ்சிட முடியும், ரொம்ப டைம் எடுத்துக்காது. இந்த ரெசிபி வந்து ஒரு கேரளாவோட ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தான் இந்த நம்ம செஞ்சுருக்கிற ஜாக்ஃப்ரூட் அடை. இங்கே வந்து சக்க அடைன்னு சொல்லுவாங்க. நம்ம செஞ்சு வச்ச இந்த மிக்ஸ் வந்து எந்த இலையில் ஃபோல்ட் பண்ணுவாங்கன்னா வாழை இலையிலேயும் ஃபோல்ட் பண்ணுவாங்க. எடனை இலைன்னு ஒரு இலை இருக்குது. அந்த இலை எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட பிரியாணி இலை மாதிரி இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு பிரியாணி இலை மாதிரி இருக்கும், அதோட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ அந்த இலையில தான் வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி இட்லி சட்டியில் வச்சு வேக வைப்பாங்க. ஸோ அதில் வந்து நிறைய ஸ்மெல் ஃப்ளேவர் இருக்கிறனால அந்த இலையில வச்சு தான் ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இலை கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ரேர்னால நம்ம இன்றைக்கி வாழை இலையில் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு பிளேட்க்கு 3 வச்சா போதும், இல்லைன்னா 2 கூட வச்சா டக்குன்னு வெந்துடும். ஒன்று மேலே ஒன்று நிறையா வச்சிட்டிங்கன்னா வேகத்துக்கு ரொம்பவே நேரம் எடுக்கும். அதனால் நான் இன்றைக்கி ஒரு இட்லி சட்டியில் 3 தான் வைக்கிறேன், அப்போ தான் டக்குன்னு ரெடி ஆகும். 15லேருந்து 20 நிமிஷம் எடுத்துக்கும். இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், இலையெல்லாம் நல்லாவே வாடிருச்சு, அடையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப சூடாக இருக்கும், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் வச்சிடலாம். வச்ச பிறகு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பலாப்பழ அடை வந்து சூப்பராக ரெடியாக இருக்கு. இந்த பலாப்பழ அடை வந்து சூடாக சாப்பிட்றத விட ஆறின பிறகு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் செஞ்ச ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒரு ரிமார்க்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. Until then, bye from Yummy Mummy சமையல்.